இருக்கீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு பால் எடுக்கிறதுக்கு இந்த ஓட்டம் ஓடுற. ஏதோ நிதி கிடைச்சவன் மாதிரில ஓடிட்டு இருக்கான். நானும் ரோட்டில் பணம் கொட்டும் கட்டி கிடக்கு அதை எடுக்க ஓடுறான்லாம் நினச்சேன். பால் எடுக்க ஓடுறான். ஆமாம், நம்மளோட அன்றாட வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னா நிதி எங்கே கிடைக்குதோ அதை நோக்கி நாம் ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளே நிதி சம்பாதிச்சு நல்லா வாழணும் தானே. நிதி கிடைக்குதுன்னு அப்படின்னா சும்மாவா இருப்போம், ஓடிட மாட்டோம். பொருளாதாரத்தில் நிதி கொள்கை என்பது அரசாங்க செலவினம் மற்றும் வருவாய் வசூல் ஆகியவற்றை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது. நிதி கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பிற முக்கியமான வகையிலான பொருளாதார கொள்கை பணக்கொள்கை ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டது. நிதி கொள்கை பொருளாதார கொள்கையிலிருந்து எப்படி வேறுபட்டிருக்கு? இது வட்டி விகிதத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் பண அளிப்பு மூலமாக பொருளாதாரத்தை நிலைநிறுத்த முயலுகின்றது. அரசாங்கத்தோட செலவினம் மற்றும் வரி விதிப்பு ஆகியவை நிதி கொள்கையின் இரண்டு முக்கிய கருவிகள். அவருடைய நிதி கொள்கைக்கு கருவி இருக்குன்னு இவ்வளவு நேரம் தெரியாம போயிட்டு. வரி விதிப்பு மற்றும் அரசு செலவினங்களின் நிலை மற்றும் தொகுப்பில் ஏற்படும் மாற்றங்கள் பொருளாதாரத்தில் பின்வரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. மொத்த தேவை மற்றும் பொருளாதார செயல்பாட்டின் நிலை, ஆதார ஒதுக்கீயின் கட்டமைப்பு, வருவாய் பகிர்வு. பொருளாதாரத்தில் நிதி கொள்கை அப்படின்னா அரசின் வரவு செலவு ஒட்டுமொத்த விளைவை குறிக்கின்றது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம அரசாங்கத்தோட நிதி கொள்கையை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி மற்றும் பணவியல் கொள்கை. த மாடர்ன் ஸ்டேட் இஸ். மாடர்ன் ஸ்டேட்னா நவீன அரசு. நவீன அரசு எப்படி இருக்க வேண்டும்? வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா மக்கள் நலம் நாடும் அரசு. மாடர்ன் ஸ்டேட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர், நிறைய பணம் இருந்துச்சுன்னா நாம வெள்ளா இருந்தோம்னா மாடர்னா இருப்போம், நவீனமயமா இருப்போம். வெல்ஃபேர் வந்தாலே மாடர்ன், மாடர்ன் வந்தாலே வெல்ஃபேர். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபீச்சர் ஆஃப் பிரைவேட் ஃபினான்ஸ். நாட் ஏ ஃபீச்சர் ஆஃப் பிரைவேட் ஃபினான்ஸ்னா தனியார் நிதி கொள்கையில் இல்லாத அம்சம் எது? பப்ளிசிட்டி. தனியார் நிதி கொள்கையில் இல்லாத அம்சம் விளம்பரம். பப்ளிசிட்டினா விளம்பரம். பிரைவேட் ஃபினான்ஸ்னா பிஎஃப். பிஎஃப்ல என்ன இல்லை? பி இல்லை, பப்ளிசிட்டி இல்லை. த டாக்ஸ் possesses the following characteristics. வரி விதிப்பின் குணநலன்கள் யாது? கம்பல்சரி, கட்டாயமா பண்ணணும். நோ குவிட் ப்ரோ குவோ. நோ குவிட் ப்ரோ குவோ ஒரு லத்தீன் சொற்றொடர். இந்த லத்தீன் சொற்றொடர் எதுக்கு பயன்பட்டுச்சு தெரியுமா? எதையாவது ஒரு பொருளை மாற்றி அமைப்பது அப்படின்னு சொல்றதுக்கு. எடுத்துக்காட்டா, நான் உங்களுக்கு உப்புக்கு சர்க்கரையா கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுப்பது அப்படின்னு சொல்லதை குறிக்கும். ஃபெயிலியர் டு பே இஸ் ஆஃபென்ஸ். குற்றங்களை செலுத்துவதில் நாம் செய்யும் தவறு. வரி விதிப்பின் குணாதிசயங்கள் இந்த எல்லாமே ஆல் தி அபவ். Which of the following canon of taxation was not linked by Adam Smith? Canon of taxation வரி விதிப்பின் நியதிகள். இந்த வரி விதிப்பின் நியதிகள்ல இல்லாதது எதுன்னு ஆடம் ஸ்மித் எதை சொல்றாரு? Canon of simplicity, எளிமையின் நியதி. இந்த எளிமையின் நியதி தான் வரி விதிப்புல ஆடம் ஸ்மித்தால சொல்லப்படாத நியதி. Canon of taxation was not listed by Adam Smith வந்தாலே canon of simplicity. Consider the following statements and identify the correct one. Central government does not have exclusive power to impose tax which is not mentioned in state or concurrent list. மத்திய அரசின் வரி விதித்தலில் இல்லாத அதிகாரங்கள் மாநில பட்டியலில் இருக்கின்றனவா அல்லது கான்கரண்ட் லிஸ்ட்னா பொது பட்டியலில் இருக்கின்றனவா? The Constitution also provides for transferring certain taxes revenues from union list to states. அரசியலமைப்பின் விதிமுறைகளின்படி வரி விதிப்பில் மாற்றப்பட்ட அதிகாரம் யூனியன் லிஸ்ட்னா பொது பட்டியல் அல்லது மாநில பட்டியலில் இருக்கிறது. Answer second one only. The Constitution also provides for transferring certain tax revenues from union list to states. GST. What is GST? Goods and Services Tax. GST is equivalence of. GST எதுக்கு சமமான வரி? Sales Tax. GST விற்பனை வரிக்கு சமமான வரி. GST equal வந்தாலே Sales Tax. The direct tax has the following merits except. நேரடி வருமான வரியின் நன்மை எதை தவிர்த்தது? Convenient, வசதியை பொறுத்தது. நேரடி வருமான வரியில் இல்லாத நிறை எதுனா கன்வீனியன்ட், வசதி. டைரக்ட் டாக்ஸ் மெரிட் வந்தாலே கன்வீனியன்ட். which of the following is a direct tax? கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது நேரடியான வரி? நம்ம டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி வரி இன்கம் டாக்ஸ், வருமான வரி. டைரக்ட் டாக்ஸ் வந்தாலே இன்கம் டாக்ஸ், வருமான வரி தான் நேரடி வரி. நமக்கு இன்கம் எப்பவுமே டைரக்டா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. which of the following is not a tax under union list? இந்திய அரசாங்கத்தோட பொது பட்டியலில் இல்லாத வரி எது? அக்ரிகல்ச்சரல் இன்கம் டாக்ஸ், விவசாயத்தில் இருந்து வருகின்ற வருமான வரி, பொது பட்டியலில் இடம்பெறவில்லை. which of the following is not a tax under the union list வந்தாலே agricultural income tax. revenue receipt of the government do not include. அரசாங்கத்தோட வருமான வரியில இடம்பெறாத வரி. rent from property, சொத்துக்களுடைய வாடகை. அரசாங்கத்தோட வருமான வரியில் இடம்பெறாத வரி rent from property, சொத்துக்களிலிருந்து வரும் வாடகை வரி. GST day goods and services day.
தீம் 23 இந்திய பொருளாதார வளர்ச்சியை எளிமையான முறையில் கொண்டாடுறதை குறிக்குது. ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த முதலாண்டு எப்போ கொண்டாடினாங்க தெரியுமா? ஜூலை 1ஆம் தேதி 2018. உலகத்திலே முதலாக பிரான்ஸ் நாடு தான் 1954 ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்துச்சு. இந்தியாவில் ஜிஎஸ்டி இல்லாத ஒரே மாநிலம் அஸ்ஸாம். இந்தியாவில் முதலாக தெலுங்கானா மாநிலம் தான் ஜிஎஸ்டி வரியை நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு. இந்திய அரசாங்கத்தின் ஜிஎஸ்டி அமைப்பானது கனடா அரசாங்கத்தின் இரட்டை மாத வரி அமைப்பை பின்பற்றியது. இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் 115வது படி ஜிஎஸ்டி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி சட்ட திருத்த சட்டம் 101, அரசியலமைப்பில் மசோதா 122. ஜிஎஸ்டி கவுன்சில்ல மத்திய நிதி அமைச்சர் ஆர்டிகிள் 279A படி ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தினார். ஒரே நாடு ஒரே வரி. The differences between revenue expenditure and revenue receipts. revenue receipt-னா வருமான ரசீதுகள். revenue expenditure-னா வருமானத்தில் உள்ள செலவு. வருமான செலவுகளுக்கும் வருமான ரசீதுகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? revenue deficit வருமான குறைபாடு. வருமான வரி செலவும் வருமான வரி ரசீதுக்கும் உள்ள வேறுபாடு வருமான குறைபாடு. வருமானம் அதிகமாக செலவானா கண்டிப்பா வருமான குறைபாடு தான் ஏற்படும். revenue expenditure revenue receipt வந்தாலே revenue deficit அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. The differences between total expenditure and total receipt including loans and other liabilities is called. வருமான செலவு, receipt ரசீது, loan கடன், liabilities பொறுப்புகள். இவை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நாம என்ன சொல்றோம்? fiscal deficit நிதி குறைபாடுன்னு சொல்றோம். செலவு, ரசீது, கடன், பொறுப்புகள் இவற்றையெல்லாம் மொத்தமா சேர்த்துதான் நிதி குறைபாடு அப்படின்னு சொல்றோம். The primary purpose of the deficit financing is நிதி பற்றாக்குறையின் முதல் நோக்கம் எது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி. நிதி பற்றாக்குறையின் முதல் நோக்கம் பொருளாதார வளர்ச்சி. டிஃபிட் பட்ஜெட் மீன்ஸ் வருமான வரி குறைபாடு என்பது an excess of government's total expenditure over its total revenue. அரசாங்கத்தோட மொத்த வருவாய் மற்றும் மொத்த செலவு தான் குறைவான வரி விதிப்பின் நோக்கம். டிஃபிட் பட்ஜெட் வந்தாலே excess of government total expenditure and total revenue. Methods of repayment of public debt is all these. பொது கடனை திருப்பி செலுத்தும் வழிமுறைகள். கன்வர்ஷன்னா மாற்றம், சிங்கிங் ஃபண்ட்னா மூழ்கும் நிதி, ஃபண்டட் டெப்ட்னா நிதி அளிக்கப்பட்ட கடன். இது எல்லாமே ஒரு பொது கடனை நம்ம திருப்பி செலுத்தும் முறைகள். கன்வர்ஷன் மாற்றம், சிங்கிங் ஃபண்ட் மூழ்கும் நிதி, ஃபண்டட் டெப்ட் நிதி அளிக்கப்பட்ட கடன். கன்வர்ஷன் ஆஃப் பப்ளிக் டெப்ட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொது கடன் எதிர் மாற்றத்தை கொண்டு வருகிறது. லோ இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ் ஃபார் ஹையர் இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ். பாண்ட்னா பத்திரம். சில நேரங்களில் நாம குறைந்த வட்டியில கடன் பத்திரங்களை வாங்கியிருப்போம், சில நேரங்களில் நாம அதிக வட்டியில கடன் பத்திரங்களை வாங்கியிருப்போம். பொது கடன்ல மாற்றத்தை கொண்டு வருவது குறைந்த வட்டியில் வாங்கப்பட்ட கடன் பத்திரங்களும் அதிக வட்டியில் வாங்கப்பட்ட கடன் பத்திரங்களும். The word budget has been derived from the French word budget which means budgetனா நிதி அறிக்கை. நிதி அறிக்கை அப்படின்னு சொல்ற வார்த்தை பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது. பிரெஞ்சு வார்த்தையான பக்கெட் அப்படின்னு சொல்ற வார்த்தையோட பொருள் என்ன? A small bag. நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய கொண்டு வரும்போது நம்முடைய நிதி அமைச்சர் ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு வருவாங்க. சூட்கேஸ் மாதிரி இருக்க சின்ன பேக் தான் பக்கெட் அப்படின்னு சொல்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்த பட்ஜெட். பக்கெட்ல என்ன இருக்கு? ஸ்மால் பேக் இருக்கு. பக்கெட் வந்தாலே பேக். Which one of the following defeat does not consider borrowing as a receipt? எந்த குறைபாடை நாம கடன் வாங்கின ரசீது கூட கம்பேர் பண்ண முடியாது. Fiscal deficit நிதி குறைபாடு. நிதி குறைபாடை நாம கடன் வாங்கின ரசீது கூட கம்பேர் பண்ண முடியாது. கடன் வாங்கினதால தான் நிதி குறைபாடு வந்து நாம சொல்ல முடியாது. Finance Commission determines நிதிக்குழு எதனை தீர்மானிக்கிறது? The resources transfer to the states. Resources வளங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றமாவது. ஒரு மாநிலத்தில் கிடைக்கும் வளங்களை இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றம் செய்வதை நிதிக்குழு தீர்மானிக்கிறது. Consider the following statements and identify the right ones. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. The Finance Commission is appointed by the President. நிதிக்குழுவை அமைப்பவர் குடியரசுத் தலைவர். The tenure of Finance Commission is 5 years. நிதிக்குழுவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். Both ரெண்டுமே சரியான விடைகள். நிதிக்குழுவை தேர்ந்தெடுத்து அமைப்பவர் குடியரசுத் தலைவர். இந்த நிதிக்குழுவோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள்.